காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அருமையானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 முடிய. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஓய்ந்து போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாங்கள் தரித்தவர்களாக வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உலக பிரகாரமாக நாங்கள் ஒருவருக்கொருவர் காட்டக்கூடிய அன்பு தோற்று போனது. இயேசு கிறிஸ்துவினுடைய அகாப்பே அன்பு, பூரணமான அன்பை உம்மிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு பிரதிபலிக்க உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம். கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன். நாங்கள் இன்று உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சத்திய வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருவீராக. நீரே மகிமைப்படும். இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே, ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைய தியான தலைப்பு, அந்த தொடர் செய்தியாக எழுதினதே என்கிற தலைப்பிலே 3வது பாகத்தை நாம் இன்று நிறைவு செய்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 22 சொல்கிறது, பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். அறிவை அதிகமாக அலசி ஆராய்ந்து தேடுகிற ஒரு காலம் இது. நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக படிக்க வைக்கிற காலம் இது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை பல ஊடகங்கள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, வகுப்பறைகள் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இது. இந்த காலத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை கடந்த 2 நாட்களாக பரிசுத்த வேதாகமத்திலே பார்வோன் எழுதின சட்டம் எப்படி இருந்தது, எசபேல் எழுதின சட்டம் எப்படி இருந்தது,
அகாஸ்வேரு ராஜா எழுதிய சட்டம் எப்படி இருந்தது என்கிறதை அழகாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுத் தந்தார். அதிலே கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் நிறைய ஆவிக்குரிய பாடங்கள் நமக்கு இருக்கின்றன, கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நான்காவதாக நேபுகாத் நேச்சார் எழுதிய சட்டம், தரியு ராஜா எழுதின எழுத்துக்கள், நிறைவாக கர்த்தர் எழுதின சட்டம். இதை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போமா? நேபுகாத் நேச்சார் எழுதிய சட்டம். இந்த நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்த சட்டம் தேவ பக்திக்கு விரோதமாய் கொண்டு வரப்பட்ட சட்டம். தான் எழுப்பியிருந்த விக்கிரகத்திற்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்த சட்டம். அவன் அந்த சிலையை தற்செயலாய் செய்யவில்லை. அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் ஏவப்பட்டு அவன் செய்திருக்க வேண்டும். காரணம், அவன் உருவாக்கிய பொற்சிலையின் உயரம் 60 முழம், அகலம் 6 முழம், அங்கே 6 கீத வாக்கியங்கள் முழங்கியது என்று தானியேல் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 10 படிக்க முடிகிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அவனுடைய இலக்கம் 666 என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13 வசனம் 18 வாசிக்கிறோம். கீத வாத்தியங்கள் இசைக்கப்பட்ட போது பாபிலோன் தேசத்து சகல ஜனங்களும் முகம் குப்புற விழுந்து அந்த சிலையை வணங்கினார்கள். அந்த எபிரேய வாலிபர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று ராஜாவின் பொற்சிலையை வணங்கவில்லை. நேபுகாத் நேச்சாருக்கு மூர்க்கமான கோபம் வந்தது. அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கினான். கர்த்தரோ அக்கினி சூளையிலும் பெரியவர். அவர்களோடு இறங்கி அக்கினி சூளையிலே உலாவி அவர்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருந்தார். தேவ சாயலாய் இருக்கிற மனுஷகுமாரன் அவர்களோடு அக்கினி சூளையில் இறங்கி உலாவினதை நேபுகாத் நேச்சர் என்கிற அந்த ராஜா கண்டார். எந்த கரம் விக்கிரக ஆராதனைக்கு ஆதாரமாக சட்டம் ஏற்றினதோ அதே கைகளை கொண்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற சட்டத்தை அதே நேபுகாத் நேச்சர் ஏற்றினார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 29 நாம் இதை படிக்க முடிகிறது. பரிசுத்தமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும் போது அவரும் உங்களுக்காக வைராக்கியமாக நிற்பார். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3 வசனம் 8 சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேசத்திலும் நாம் வாழுகின்ற தேசங்களிலும் விக்கிரக ஆராதனையை ஆதரித்து சட்டங்கள் வந்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்தி கிறிஸ்து வெளிப்படும் போது அவனுடைய முத்திரையாகிய 666 நெற்றியிலே தரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் ஏற்றவும், மிருகத்திற்கு ஒப்பான ஒரு சொரூபம் செய்யவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் சட்டங்கள் வரவிருக்கிறது. இதை பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 14, 15 நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனுடைய ஜனங்கள் எவ்வளவு பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்களே தவிர மிருகத்தின் சொரூபத்தை வணங்கப் போவதில்லை. நாம் தேவ சாயலாக மாறி கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க போகும் காலங்கள் நெருங்கி இருக்கிறது. எழுதினது என்கிற தலைப்பிலே சத்தியத்தை தியானித்து வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவாராக. அவருடைய சிந்தையினால் உங்களை சீர்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக. 5வது தலைப்பாக தரியு ராஜா என்பவர் எழுதின எழுத்துக்கள். பாபிலோன் தேசத்து பிரதானிகளின் வற்புறுத்தலின் பேரில் தரியு ராஜா ஒரு சட்டத்தை எழுதினார். 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய அவரை தவிர வேறு எந்த தேவர்களை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொருவன் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கபியிலே போடப்பட வேண்டும் என்பதே அந்த கட்டளையாய் இருந்தது. தானியேல் 6 வசனம் 7 படிக்கிறோம்.
இந்த தானியேல் அந்த சட்டத்திற்கு பயப்படவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. இவ்வளவுக்கும் தானியேல் அரசாங்கத்திலே பெரிய அதிகாரியாக இருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து தானே ஆக வேண்டும். மேலான அதிகாரங்கள் கர்த்தரிடத்திலிருந்தானே வருகிறது. தானியேல் அரசாங்க அதிகாரியாக இருந்த போதும் சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் போனது சரிதானா அல்லது தவறானதா? அன்பானவர்களே, ஒன்றை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் 2 வகையான சட்ட திட்டங்கள் இருக்கிறது. 1 ஆண்டவருடைய சட்டம், 2 உலகத்தாருடைய சட்டம். எந்த நேரத்திலே உலகத்தாருடைய சட்டம் ஆண்டவருடைய சட்டத்திற்கு விரோதமாய் இருக்கிறதோ அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நாங்களும் உலக சட்டத்திற்கு கீழ்ப்படிய தேவையில்லை என்பதே கர்த்தருடைய தீர்ப்பு. மத்தேயு 10:28 இயேசு சொன்னார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதவில்லை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்றுதான் எழுதினார். அதனுடைய ரகசியம் என்ன? கர்த்தருக்கோ வேதத்துக்கோ விரோதமான காரியம் செய்யும்படி பெற்றோர் வற்புறுத்தினால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. கர்த்தருக்கே கீழ்ப்படியுங்கள் என்பதுதானே அர்த்தம். எபேசியர் 6:1 படிக்கிறோம் அல்லவா? அதுபோல மனைவிமாருக்கு கட்டளை கொடுக்கும் போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். எபேசியர் 5:22 படிக்கிறோம். ஒரு இராணுவ அதிகாரியின் மனைவி ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த அதிகாரி தன் நண்பர்களை கூப்பிட்டு விருந்து வைத்து தன் மனைவியை அவர்களுக்கு மதுபானம் ஊற்றி கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தினார். அவர்களோ மதுபானம் ஊற்றி கொடுக்கவும் இல்லை, கணவனுடைய சிநேகிதர்களோடு இணைந்து நடனமாடவும் இல்லை. திட்டமும் தெளிவுமாய் மறுத்த அந்த மனைவி பல சித்திரவதைக்குள்ளாகி கணவனை விட்டு பிரிய நேர்ந்தது. என்றாலும் அவள் கர்த்தருக்காகவே வாழ்ந்து கர்த்தருக்காகவே மரித்தாள். பூமிக்கு அப்பால் உள்ள வாழ்க்கையில் அவள் எவ்வளவாய் கனம் பண்ணப்பட்டிருப்பாள். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அதுதான் மிகவும் முக்கியமானது. உலக சட்டங்கள் கொஞ்ச நாட்களுக்கு தான். நித்தியமான ஆண்டவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் போது இம்மையிலும் தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்பும், மறுமையிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு இருப்போம். இந்தியாவை அரசாண்ட இந்திரா காந்தி அம்மையார் எத்தனையோ சட்டங்களை ஏற்றினார்கள். முடிவில் அவர்களுடைய சரீரத்தை காக்கும்படி நியமிக்கப்பட்ட மெய்காப்பாளன் அவர்களை சுட்டு கொன்றான். சட்டம் இயற்றியவர்களின் வாழ்நாளும் குறுகினதுதான். நான் எழுதினதே என்று யாரும் மார்த்தட்டி மேன்மை பாராட்ட முடியாது. தரியு ராஜா முடிவாக என்ன எழுதினார்? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று எழுதினார். தானியேல் 6:26-27 படிக்கிறோம். கடைசியாக கர்த்தர் எழுதின சட்டம். இது எங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21-27 ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று படிக்க பார்க்கிறோம். பொதுவாக ராஜாக்கள், ஆளுநர்கள் சட்டத்தை ஏற்றுகிறார்கள். கர்த்தரோ நித்தியத்திற்குரிய சட்ட திட்டங்களை எழுதினார். இஸ்ரவேலருக்காக நியாயப்பிரமாணத்தை எழுதினார். நமக்காக பரிசுத்த வேத புத்தகத்தை எழுதினார். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கூட மனசாட்சியை உள்ளத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதே நேரம் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதன் பெயர் ஜீவ புத்தகம். ஒரு நாள் மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நின்றுதான் ஆக வேண்டும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவார்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய அந்த 66வது புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் வசனங்கள் 12-15 நமக்கு கற்றுத்தருகிறது. என்னை அருமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் காணப்படுகிறதா? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்களா? அந்த மீட்பு இலவசம் அல்லவா? ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள்
பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அந்த பாக்கியம் அழியாத பாக்கியம், நித்தியமான பாக்கியம். எல்லா அரசர்களும் தலைவர்களும் பிரசிடென்ட்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் எழுதக்கூடிய சட்டங்கள் தோற்று போகும். அறிவியர்களே, அவருடைய வாழ்க்கை நாட்கள் குறுகினதாகவே காணப்படும். குறிப்பாக ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக எழுதப்படக்கூடிய சட்டங்கள் அவைகள் தோற்று போகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். வேதாகமத்தின் காலங்களிலும் சரி, நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலும் சரி, யாரும் பெரிய பதவிகளிலே இருக்கிறோம் என்று எழுதினது என்று சொல்ல கூடாது என்பதை இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பெயர்கள், ஆண்டவருடைய நாமத்திலே நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் காணப்படுமையானால் அதுவே பாக்கியம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென். என்னோடு சேர்ந்து ஜெபம் செய்ய வருகிறீர்களா? அன்பு நேசரே, உம்மை நோக்கி பார்க்கும் இந்த 15 நிமிட நிகழ்ச்சியிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்த அநேக ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு அப்பா. இதை ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். ஆவிக்குரிய உம்முடைய தைரியத்தினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய கிருபையினால் அவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் யாரும் மார்த்தட்டி நாங்கள் எழுதினதே என்று சொல்லி இருக்காமல் அன்போடு கூடிய ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் உம்மை போல நாங்கள் செய்யத்தக்கதாக, நீடிய சாந்தம் உள்ளவர்களாக, தயவுள்ளவர்களாக, பொறாமை இல்லாதவர்களாக, இருமாப்பு இல்லாதவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எழுதின சட்டம் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பெயர் காணப்படுமையானால் அதுதான் உமக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதம். அப்படி நாங்கள் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுகிறவர்களாக எங்களுடைய குணாதிசயங்கள் அமைய உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த சூழ்நிலை